Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே சரளை பகுதியில் வருகிற 18ஆம் தேதி நடைபெறவுள்ள விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம், என்னென்ன நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் 2 தினங்களில் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொண்டு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த பிரச்சாரத்திற்காக காவல்துறை சார்பில் 84 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அந்த நிபந்தனைகளை அதற்கேற்ப நடவடிக்கைகளை தாவேகாவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் அந்த தாவேகாவினர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி இடமானது விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 31 ஏக்கர் சொந்தமாகும். இந்த இடத்தில் 20 ஏக்கர் பரப்பளவில் தாவேகாவினர் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு இந்து அறநிலையத்துறையிடம் விண்ணப்பித்தனர். இதுக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் 50,000 ரூபாய் வைப்பு தொகையாகவும் அதே போல நிகழ்ச்சி செய்வதற்கு 50,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்தது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் படி சில நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என இந்து அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதில் பார்த்தோம்னால் நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு குடிநீர் மற்றும் உணவு அவர்களை சொந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ஒலிபெருக்கி மற்றும் மேடை அமைப்பதற்கு காவல்துறையிடம் அனுமதி வழங்க வேண்டும். நிகழ்ச்சி முடிந்த பிறகு இடத்தை சுத்தம் செய்து தர வேண்டும். இடத்திற்கு எந்த விதமான உரிமையும் கொண்டாடக்கூடாது போன்ற 5 நிபந்தனைகளை விதித்துள்ளனர். இந்த நிபந்தனைகள் முறையாக தாவேகாவினர் பின்பற்றுகின்றன என்பது குறித்தும் இந்து அறநிலையத்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். மேலும் தற்போது 18ஆம் தேதி என்பது இன்னும் வியாழக்கிழமை அன்று வர இருப்பதால் இதற்கு இன்னும் 2 தினங்களே இருப்பதால் தாவேகாவினர் பிரச்சாரத்திற்கான அனைத்து பணிகளையும் தீவிரப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக 20,000க்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என தாவேகாவினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தனித்தனியாக, அதாவது கூட்டம் மிகுதி காரணமாக நெரிசல் ஏற்படக்கூடாது, ஒருவர் முந்தி செல்லக்கூடாது என்பதற்காக தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்காகவும் தனி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது கேலரிகள் எனப்படும் போன்ற ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் தடுப்புகள் வைத்து 4 புறமும் தடுப்புகள் வைத்து அமைக்கப்பட்டுள்ளது. இது தடுப்புகள் பார்த்தோம்னால் தோராயமாக ஒரு 50க்கும் மேற்பட்ட கேலரிகள் தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்றைய தினம் ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் வருகை குறித்து எவ்வாறு நிகழ்ச்சிகளை முன்னெடுப்பது என்பது குறித்து ஆலோசனை கூட்டமானது தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் கொங்கு மண்டல பொறுப்பாளர் செங்கோட்டையன் உட்பட நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தின் முடிவில் என்னென்ன விஜய்க்கு வரவேற்பு அளிக்கலாம், அதே போன்று விரைந்து திட்டப்பணிகளை முடிக்குவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்க உள்ளனர். நன்றி சதாசிவம், உங்களுடைய தகவல்களுக்கு. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.